வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, இஸ்ரவேல் ராஜ்யங்களின் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் குறித்து ராஜாக்களின் புத்தகங்களில் இருந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ராஜாக்களின் புத்தகத்தில் நாம் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ராஜ்யம் சாலமோன் ராஜாவின் காலத்திலே செல்வத்திலும் செழிப்பிலும் மகிமையிலும் உயர்ந்து விளங்கியது. இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற தேசத்தைப் போல தங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். தேவன் தம்முடைய அரசாட்சியின் கீழ் அவர்களை வழிநடத்த விரும்பினார். அதாவது தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ இல்லையெனில் ஆசாரியர்கள் மூலமாகவோ அவர்களை வழிநடத்த விரும்பினார். இஸ்ரவேல் ஜனங்களோ உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை விரும்பினார்கள். அவர்கள் விரும்பினதை பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக சாலமோனின் அரசாட்சியில் செல்வ செழிப்பிலும் பெயர் பிரஸ்தாபத்திலும் அவர்கள் ராஜ்யம் சிறந்து விளங்கியது. அவர்கள் விரும்பியது கிடைத்தது, ஆனால் நீடிக்கவில்லை. 1 ராஜாக்களின் புத்தகத்தில் இஸ்ரவேல் தேசம் பிளவுபட்ட செய்தியை வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 2 ராஜ்யங்களும் வீழ்ச்சியடைந்த செய்தியை வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். இது இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் வடக்கு ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. தெற்கு ராஜ்யமாகிய யூதாவை குறித்து 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். தெற்கு ராஜ்யத்தின் வீழ்ச்சி மற்ற ராஜ்யங்களைப் போன்று சாதாரணமானதல்ல. பாபிலோன் வீரர்கள் இவர்களை ஒரே முறையில் சிறைப்பிடித்து செல்லவில்லை. தெற்கு ராஜ்யம் 20 ஆண்டுகளில் 3 முறை தவணை அடிப்படையில் வீழ்ச்சியுற்றது. யோயாக்கிம் அரசனாயிருக்கும் போது முதல் முறை எருசலேம் வீழ்ச்சியடைந்தது. பாபிலோன் அரசனுக்கு கீழே யோயாக்கிம் 3 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். பின்பு பாபிலோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். இதனால் பாபிலோனியர் 2வது முறையாக எருசலேம் பட்டணத்தை கைப்பற்றினர். யூதர்களில் அநேகர் கொல்லப்பட்டனர். கொலை செய்யப்படாத அநேக ஜனங்கள் பாபிலோனுக்கு கைதிகளாக கொண்டு போகப்பட்டனர். இப்போது சிதேக்கியாவை எருசலேமிலே நியமித்தார்கள். இவன் 10 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். தொடர்ந்து சிதேக்கியாவும் பாபிலோனுக்கு விரோதமாக புரட்சி செய்தான். இப்போது 3வது முறையாக எருசலேம் பிடிப்பட்டது. இவர்கள் புரட்சி செய்பவர்கள் என்ற பெயரையும் பெற்றனர். எஸ்ரா மற்றும் நெகேமியா புத்தகத்தில் யூதர்களில் சிலர் மீண்டும் எருசலேமிற்கு திரும்பி வருவதை படிக்கிறோம். கோரேசு என்னும் அரசனின் அனுமதினாலும் உதவியினாலும் அவர்கள் தேவ ஆலயத்தையும் பட்டணத்தையும் திரும்ப கட்டினார்கள். அவர்கள் திரும்ப கட்டும்போது அநேக எதிர்ப்புகளையும் மேற்கொள்ள வேண்டியதிருந்தது. யூத ஜனங்களுக்கு எதிராக நின்றவர்கள் பெர்சிய ராஜாவாகிய கோரேசுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் உங்கள் நாளாகம புத்தகத்தையும் பாபிலோனியர்களின் நாளாகம புத்தகத்தையும் படிப்பீர்களானால் யூதர்கள் கலகக்காரர் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டது. இவ்விதமாக நாளாகம புத்தகங்களை வாசித்து பார்த்தபோது நடந்தது என்ன தெரியுமா? ஆம், இவர்கள் கலகம் பண்ணுபவர்கள்தான். வேலையை நிறுத்துங்கள், அவர்கள் தொடர்ந்து கட்டாதபடி நிறுத்தி போடுங்கள் என்று செய்தி வந்தது. மாசாடா என்ற இடத்தை சென்று பார்ப்போமானால் எபிரேய மக்கள் எப்போதும் புரட்சி செய்பவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் யூதர்கள்
ரோம சாம்ராஜ்யத்திற்கு எதிராக புரட்சி செய்தபோது 2 ஆண்டுகள் ரோம இராணுவம் மாசாடா என்ற பகுதிக்குள் வராதபடி தடுத்தார்கள். ஆனால் இறுதியாக ரோமர்களிடம் சரணடையாமல் அத்தனை பேரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. எருசலேம் அநேக முறை இடிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் எருசலேம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ஆகவே இப்போது இருக்கும் எருசலேம் உண்மையாக இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் இருந்தது போன்ற எருசலேம் அல்ல. இன்றும் ஒவ்வொரு இளைஞனும் 20 வயதாகும் போது தேசிய படையில் சேரும்படியாக வழிநடத்தப்படுகிறார்கள். மாசாடா என்ற இடத்திற்கு சென்று படையில் சேருவதற்கான வாக்குறுதி எடுக்கிறார்கள். இந்த இடம் யூத மக்களுக்கு ஒரு புண்ணிய பூமி போல இன்றைக்கும் காணப்படுகிறது. இஸ்ரவேல் என்ற பெயருக்கு யுத்தம் செய்கிறவன் என்று பொருள். அவர்கள் யாக்கோபிடமிருந்து இந்த பெயரை பெற்றார்கள். இஸ்ரவேலர்களின் வரலாற்றில் முதலாவதாக அதன் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் படிக்கிறோம். இரண்டாவதாக இஸ்ரவேலர்களின் ராஜாக்களை குறித்து நாம் படிக்க வேண்டும். வேதாகமத்தின் சரித்திர புத்தகங்களை நாம் வாசிக்கும் போது 2 முக்கியமான காரியங்களை எதிர்பார்த்தவர்களாய் வாசிக்க வேண்டும். ஒன்று முன்மாதிரிகள், இரண்டாவது எச்சரிப்புகள். இந்த ராஜாக்கள் அனைவரிலும் முக்கியமானவராக சாலமோன் ராஜாவை பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் சாலமோன் ராஜாவின் வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. சாலமோன் மாதிரியான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அதாவது துவக்கம் நல்ல மாதிரியாக காணப்படுகிறது. சவுலைப் போலவே சாலமோனும் நல்ல துவக்கத்தை கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, சவுலின் முடிவைப் போலவே சாலமோனின் முடிவும் திருப்திகரமாக இல்லை. சாலமோனின் ஆரம்பம் மிக அருமையாக இருந்தது. தாவீது தம்முடைய ராஜ சிம்மாசனத்தை சாலமோனுக்கு கொடுக்கும்போது அவருக்கு சில திட்டவட்டமான கட்டளைகளையும் கொடுக்கிறார். தாவீதின் மனிதத்தன்மை அவருடைய மரணப்படுக்கையின் போது வெளிப்பட்டது. தாவீது அப்சலோமால் எருசலேமிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட போது சீமேயி தாவீதை தூஷித்து அவர் மீது கற்களை எறிந்தான். தாவீது வனாந்திரத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவனை மன்னித்து விட்டதாக கூறினார். ஆனால் தாவீது மரணப்படுக்கையில் இருக்கும்போது சாலமோனிடம், நான் சீமேயிக்கு தீங்கு செய்வதில்லை என்று வாக்கு கொடுத்தேன். நீயோ அவ்வாறு வாக்கு ஏதும் கொடுக்கவில்லை. என்னுடைய வாக்கு உன்னை கட்டுப்படுத்தாது. நீ விவேகமாய் செயல்பட்டு அவனை கொன்று போடு என்று கூறினார். எனவே சாலமோனும் சீமேயை கொலை செய்தார். அதேபோல யோவாபையும் கொலை செய்யும்படியாய் சாலமோனுக்கு தாவீது கூறுகிறார். ஏனென்றால் யோவாப் தாவீதின் வீரர்களான அப்னேரையும் அமாசாவையும் கொலை செய்து விட்டான். அப்போதே தாவீது அது தமக்கு விருப்பமில்லாதது என்பதை தெரியப்படுத்தினார். ஆனால் யோவாபை தாவீது கொலை செய்ய சொன்னதற்கான முக்கிய காரணம், இந்த யோவாப் தான் தாவீதின் மகனான அப்சலோமையும் கொலை செய்தான். தாவீது அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் இதுதான் யோவாபை கொலை செய்ய சொன்னதற்கான முக்கியமான காரணமாக இருக்கலாம். தாவீது சாலமோனை இஸ்ரவேலின் 3வது அரசனாக அமர்த்திய போது சாலமோன் தமது தகப்பனின் வழிகளை பின்பற்றுவான் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்போது சாலமோன் என்ன ஜெபித்தார் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று ஜெபித்தார். தேவன் சாலமோனுடைய ஜெபத்தினால் தொடப்பட்டார். ஆகையினால் தேவன் சாலமோனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்றார். 127ஆம் சங்கீதத்தையும் பிரசங்கி புத்தகத்தையும் படிக்கும்போது இந்த காரியங்களை குறித்து மீண்டுமாக சிந்திப்போம். உண்மையிலே
உலகில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாரிலும் மிக செல்வந்தனாக சாலமோன் வாழ்ந்தார். ஞானம் படைத்தவராய் வாழ்ந்தார். இருந்தபோதிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் சரித்திரத்தை படிக்கும்போது இவரைப் போல தோல்வியை தழுவிய ராஜா யாரும் இல்லை என்பதையும் கண்டுகொள்கிறோம். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட சில காரியங்களை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ராஜாக்களின் புத்தகத்தில் பார்க்கும் பிரிந்து போன ராஜ்யம், விழுந்து போன ராஜ்யங்கள், சிறைப்பிடிக்கப்பட்ட ராஜ்யங்கள், இவைகள் அனைத்தும் தாவீதின் பாவத்தின் விளைவு அல்ல. தாவீது தம் பாவங்களை அறிக்கை செய்தார். தேவன் அவர் பாவங்களை மன்னித்தார். தாவீது பாவம் செய்த பிறகு 24 ஆண்டுகள் நல்ல அரசனாக வாழ்க்கை நடத்தினார். எனவே இஸ்ரவேல் தேசத்தின் மேல் வந்த இத்தனை பயங்கரங்களும் தாவீதின் பாவத்தினால் அல்ல, மாறாக சாலமோனின் பாவங்கள் இவை அனைத்திற்கும் காரணமாக அமைந்தது. இஸ்ரவேல் ராஜ்யம் புகழின் உச்ச நிலையில் இருக்கும்போது சாலமோன் தேவனை விட்டு வழி விலகி போனார். சாலமோன் நேசித்த பெண்கள் அவரை தேவனை விட்டு திருப்பிவிட்டார்கள். அவர் தேவ துரோகம் செய்தார். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மீண்டும் மலர்ச்சி பெற்றார். இதற்கு ஆதாரமாக 3 காரியங்களை படிப்போம். முதலாவது, 127வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சாலமோன் எழுதிய ஒரே சங்கீதம் இதுதான். இந்த சங்கீதத்தில் அவர் விருதாவாக கட்டவும் பாடுபடவும் முடியும் என்று கூறுகிறார். அதாவது சாலமோனே பெரிய கட்டிடக் கலைஞர். அவர் தேவாலயத்தை மட்டுமல்ல, பல நகரங்களையும் பூங்காக்களையும் கட்டினார். ஆனால் இந்த சங்கீதத்தில் நாம் உபயோகமற்ற கட்டிடங்களை கட்டலாம், உபயோகமற்ற காரியங்களில் நமது பலனை செலவழிக்கலாம் என்று கூறுகிறார். ஏனென்றால் குடும்பம் என்று சொல்லும்போது குழந்தைகளை கட்டி எழுப்புவதுதான் பெற்றோர்களின் தலையாய பணியாகும். சாலமோன் தம் குழந்தைகளை தேவனுக்கு பயப்படும் பயத்தில் வளர்க்க தவறிவிட்டார். அதனால்தான் அவருக்கு பின் இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. அவர் தமது குழந்தைகளை நல்ல வழியில் வளர்க்கவில்லை என்ற வருத்தத்தினால்தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இது அவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மறுமலர்ச்சி பெற்றதை காட்டுகிறது. இரண்டாவதாக, பிரசங்கி புத்தகத்தை பார்ப்போம். இதுவும் சாலமோனால் எழுதப்பட்டது. இந்த 12 அதிகாரங்களும் இஸ்ரவேல் தேச இளைஞர்களுக்காக சாலமோனால் எழுதப்பட்டது. வயோதிபராகிய சாலமோன் தம் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இந்த புத்தகத்தை எழுதுகிறார். தாம் செய்த தவறுகளை மீண்டும் இஸ்ரவேல் வாலிபர்கள் செய்யக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இந்த புத்தகத்தை படிக்கும்போது சாலமோன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் புது பலன் பெற்று எழுவது புரிகிறது. மூன்றாவதாக, தாவீதின் பாவங்கள் நாளாகம புத்தகத்தில் விடுபட்டுள்ளது போல் சாலமோனின் பாவங்களும் விடுபட்டுள்ளது. இதுவும் சாலமோன் தமது பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி இருப்பார் என்பதை காட்டுகிறது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் ராஜாக்களிலே மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவர் சாலமோன். அவர் நாட்களில் இஸ்ரவேல் ராஜ்யம் பலப்பட்டது. அவருடைய ஆளுகையின் துவக்கம் மிகவும் அருமையாக காணப்பட்டது. அவர் தேவனிடம் செல்வத்தையும் சத்துருக்களின் பிராணனையும் கேளாமல் ஞானத்தை கேட்டார். இதில் தேவன் மிகவும் பிரியப்பட்டார். இருந்தபோதிலும் அவர் வாழ்க்கை எச்சரிப்பாகவே காணப்படுகிறது. தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்கள் அதற்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே வேதாகமம் சாலமோனின் வாழ்க்கையின் மூலம் கற்றுக் கொடுக்கிறது. ராஜாக்களின் புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இந்த 2 புத்தகங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ள ராஜாக்களை நாம் கவனிக்கும்போது வடக்கு ராஜ்ய அரசர்கள் அனைவரும் துன்மார்க்கர்களாகவும் தெய்வ பயமற்றவர்களாகவும் காணப்படுகின்றனர். ஆனால் தெற்கு ராஜ்யத்தில் ஒரு சிலராவது நல்லவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாவது நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. எசேக்கியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியா சில நல்ல காரியங்களை செய்தார். இவைகள் நமக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் மலைகளில் கட்டப்பட்டிருந்த கோவில்களையும் பலிபீடங்களையும் தகர்த்து எறிந்தார். இந்நாட்களில் ஜனங்கள் மோசே உண்டு பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்திற்கு தூபம் காட்டி வந்தனர். இது முதலாம் கட்டளையை மீறிய செயலாயிருந்ததால் அதையும் உடைத்து போட்டார். அவர் தேவனாகிய கர்த்தரை முற்றிலும் நம்பி செயல்பட்டார். அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். ஆகையால் கர்த்தர் அவரோடு இருந்தார்.
அவர் போகிற இடம் எங்கும் அவருக்கு அனுகூலமாயிற்று. எசேக்கியா வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கும்போது தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் எசேக்கியலோடு பேசினார். ஏசாயா அவரிடம், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எசேக்கியா சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு ஜெபித்தார். எசேக்கியா கர்த்தர் தமக்கு மீண்டும் ஜீவனை தரும்படியாய் ஜெபித்தார். அவரது ஜெபம் மிகவும் அருமையான ஜெபம். எசேக்கியா அழுது ஜெபித்தார். இதற்கு பின்பு தேவனுடைய பதிலை பார்க்கிறோம். தேவன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஆகவே உன்னை குணமாக்குவேன், உன் நாட்களோடே 15 வருடங்களை கூட்டுவேன் என்று கூறுகிறார். தேவன் நமது கண்ணீரையும் பார்க்கிறார். அவர் நமது கண்ணீரை துடைக்கிறார். எசேக்கியாவின் இந்த செயல் நமக்கும் மாதிரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் மரித்து போவாய் என்ற செய்தி கேட்டவுடன் ஜெபித்தார். தீர்க்கதரிசி இது தேவனின் வார்த்தை என்று கூறிய போதும் அவர் தேவனிடம் மன்றாடினார். ஒருவேளை நம்மை பார்த்தும் யாராவது இந்த வியாதி நிமித்தம் நீ மரித்து போவாய் என்று கூறினாலும் தேவனிடத்தில் ஜெபிக்க நமக்கு உரிமை உண்டு. நாம் தேவனிடத்தில், தேவனே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், இப்போது நான் மரிக்க விரும்பவில்லை என்று சொல்லலாம். இவ்வாறு சுகத்திற்காக ஜெபிக்க நம் எல்லாருக்கும் உரிமை உண்டு. இருந்தாலும் நாம் இயேசுவின் மாதிரியை பின்பற்றி ஜெபத்தை முடிக்க வேண்டும். அதாவது, ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படியே ஆக கடவுது என்று ஜெபத்தை முடிக்க வேண்டும். சில நேரங்களில் வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருக்கலாம். லாசரு சுகவீனமாக இருக்கும்போது இயேசு இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று கூறினார். சில நேரங்களில் நமக்கு வரும் வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கலாம். தேவனுடைய திட்டப்படி நாம் அனைவரும் இந்த உலகை விட்டு கடந்து செல்ல வேண்டியதிருக்கிறது. எனவே நம்மில் அநேகர் சுகவீனமாயிருந்து இந்த உலகத்தை கடந்து செல்கிறோம். இருந்தாலும் மரணத்திற்கு ஏதுவான வியாதி என்பது நமக்கு அறிவிக்கப்பட்டாலும் தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. எசேக்கியா அதே போல ஜெபித்தார். தேவன் அவருக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். ஆகவே எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையின் பெரும் பகுதி மாதிரியானது. அதே நேரத்தில் எசேக்கியாவின் வாழ்விலிருந்து சில எச்சரிப்புகளையும் பெறுகிறோம். ஒரு நாள் சில பாபிலோனியர்கள் எசேக்கியாவை சந்திக்க வந்தனர். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு தம் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தம் ஆயுத சாலை அனைத்தையும் பொக்கிஷசாலைகளிலுள்ள எல்லாவற்றையும் காண்பித்தார். ஏசாயா எசேக்கியலிடம் வந்து, அவர்கள் யார், அவர்களுக்கு எதை காண்பித்தீர் என்று கேட்டார். எசேக்கியா, என் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றார். அதற்கு ஏசாயா, நீர் மதியீனமாய் செய்தீர், அவர்கள் மீண்டும் வந்து உமது ராஜ்யத்தை கைப்பற்றுவார்கள், உமது குமாரரை அவர்கள் அரண்மனையில் வேலை செய்ய கொண்டு செல்வார்கள் என்றார். எசேக்கியா அவரிடம் இவைகள் எப்போது நடைபெறும் என்று கேட்டார். ஏசாயா, இது உம்முடைய நாட்களில் நடைபெறப் போவதில்லை என்று கூறினார். இதற்கு எசேக்கியாவின் பதில் என்ன தெரியுமா? அப்படியென்றால் கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான். ஏனென்றால் எனது காலத்திலாவது சமாதானம் உண்டாயிருக்குமே. தேவன் எனக்கு கொடுத்த 15 ஆண்டுகளாவது தேசம் அமைதலாயிருக்குமே என்றார். ஆனால் எசேக்கியா தமது குமாரர்கள் கைதிகளாய் பாபிலோன் சிறைக்கு செல்வதை குறித்து சிறிதும் கவலை அடையவில்லை. இது அவர் மாதிரியான தகப்பனாக வாழவில்லை என்பதை காட்டுகிறது. எசேக்கியா தமது வாழ்க்கையை குறித்து மட்டும் கரிசனை உள்ளவராயிருந்தார். தமது குமாரர்களை குறித்த கவலை அவருக்கு இல்லை. அடுத்ததாக நாம் தீர்க்கதரிசிகளை குறித்து ராஜாக்களின் புத்தகத்திலிருந்து படிக்க இருக்கிறோம். தீர்க்கதரிசிகள் மாதிரிகளாக கொடுக்கப்பட்டுள்ளனர். வேதாகமத்திலே மிக அழகான உதாரணம் தீர்க்கதரிசிகள்தான். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல சில தீர்க்கதரிசிகள் பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை. அதே நேரத்தில் சிலர் எலியா, எலிசா போன்று பெயர் பெற்றவர்கள். எலிசா தீர்க்கதரிசனிடத்தில் சுகம் பெறும்படியாய் வந்த
சீரிய ராஜாவின் படைத்தலைவனை குறித்து 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றுவதற்காக அந்நாட்களில்தானே சீரிய படையானது ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஏற்கனவே சிறு சிறு சண்டைகள் ஆங்காங்கே நடைபெறுகிறது. சீரியாவிற்கு மிக வலிமையான படை உண்டு. ஆனால் அந்த படைத்தலைவன் நாகமான் குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். சீரியா தேசத்தில் இருந்த ஒரு பெண், இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், அவரால் குஷ்டரோகத்தையும் குணமாக்க முடியும் என்று கூறினாள். எனவே நாகமான் தனது ரதத்தில் சில போர் வீரர்களோடு எலிசாவின் வீட்டிற்கு வருகிறான். தான் சீரிய இராணுவத்தின் படைத்தலைவனாய் இருந்தபடியினால் தன்னை அவர் அதிகமாய் மதிப்பு கொடுத்து செயலாற்றுவார் என்று நாகமான் எண்ணினான். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. எலிசா இவனை வாழ்த்தும்படியாக தமது வீட்டை விட்டு வெளியே கூட வரவில்லை. மாறாக ஒரு வேலைக்காரனை அனுப்பி, யோர்தான் நதிக்கு சென்று 7 முறை மூழ்கு, அப்போது குஷ்டரோகம் நீங்கி சுகம் பெறுவாய் என்று சொன்னார். இதை கேட்ட நாகமானுக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. எலிசா வெளியே வந்து என்னை தொட்டு இன்ன விதமாய் செய்து என்னை குணமாக்குவார் என்று நினைத்தேன். சீரியாவிலே மிக அருமையான நதிகள் உண்டு. இந்த சகதி நிறைந்த யோர்தானிலே நான் மூழ்கப் போவதில்லை என்று திரும்பி செல்ல எத்தனப்பட்டார். அப்போது அவன் அருகில் இருந்த ஆயுததாரி மிக பணிவோடும் மரியாதையோடும் அவனிடத்தில் போய், நீர் எதிர்பார்த்த எதையும் அவர் சொல்லவில்லை. அவர் சொன்ன காரியத்தை மட்டும் நீர் ஏன் செய்து பார்க்கக்கூடாது என்று அறிவுரை கொடுத்தான். அதற்கு நாகமான் சற்று யோசித்து யோர்தானுக்கு சென்றான். அந்த சகதியான யோர்தான் நதியிலும் அவன் 7 முறை மூழ்கி எழுகிறான். 7வது முறை அவன் மூழ்கி எழுந்தபோது அவனது குஷ்டரோகம் முற்றிலும் நீங்கிற்று. நாகமானின் சம்பவம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. இன்று எத்தனையோ பேருக்கு ஆவிக்குரிய தாகம் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் அண்டை ரட்சிப்பிற்காக வந்தாலும், அவர்களது ரட்சிப்பு எப்படி உண்டாகப் போகிறது என்பதை குறித்து அவர்களாகவே சில காரியங்களை கற்பனை செய்து கொள்கிறார்கள். ரட்சிப்பு என்பது வேத சாஸ்திரம் அடிப்படையானதாக இருக்க வேண்டும் என்று சிலர் எண்ணுகின்றனர். அறிவில் சிறந்த சிலர் ரட்சிப்பு கடினமான பாதையாக இல்லாததால் அது விலை மதிக்கத்தக்க ஒன்று அல்ல என்று கருதுகின்றனர். படிப்பறிவுள்ளவர்கள் பெரும்பாலும் இவ்வாறே சிந்திக்கின்றனர். சுவிசேஷம் கூறும் ரட்சிப்பின் வழியை அவர்கள் அறிந்து கொள்ளும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவது போல் மதியீனமான செய்தியாய் தெரிகிறது. அறிவு படைத்தவர்களுக்கு ரட்சிப்பின் மார்க்கம் மிகவும் சாதாரணமான ஒரு விஷயமாய் தெரிகிறது. ரட்சிப்பு அறிவு பெற்றவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அவர்கள் விரும்புவது போல ரட்சிப்பின் மார்க்கம் இல்லாதபடியினால் அநேகர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் போய்விடுகிறார்கள். போய் யோர்தானின் நதியில் 7 முறை மூழ்கி என்று சொல்வது போல ரட்சிப்பின் சுவிசேஷமானது மிக எளிதான ஒன்றாய் இருக்கிறது. ரட்சிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. ரட்சிப்பிற்கு காரணம் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பது போல இருக்க வேண்டியதில்லை. மாறாக போய் யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கி என்பது போல எளிதான ஒன்றாய் இருக்கிறது. நாம் கேட்பதை மட்டும் விசுவாசித்தால் போதும், நமது ஆத்துமா ரட்சிக்கப்பட முடியும். இதுதான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடமாகும். தீர்க்கதரிசிகளை குறித்த மற்றொரு காரியம் என்னவென்றால், இவர்கள் தேவனுக்காக பேசியவர்கள் மட்டுமல்ல, மக்கள் மத்தியில் பிரச்சனைகள் இருந்தபோது எழுப்பப்பட்டவர்களும் இவர்கள்தான். பிரச்சனையே இல்லாத சமயத்தில் தீர்க்கதரிசிகளும் இல்லை. ஆனால் பிரச்சனை உருவானவுடனே அங்கே ஒரு தீர்க்கதரிசி வருவதையும் காண்கிறோம். தேவன் திட்டமிட்டு செயல்பட்ட காரியங்களில் தடைகள் வந்தபோது தேவன் இந்த தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் வரை அவர்கள் செயல்பட்டார்கள். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கும்போது திருச்சபையில் தேவன் செயல்புரிகிறவராய் இருக்கிறார். தேவன் தமது திருச்சபையை கட்டுகிறார். திருச்சபையானது ஒரு தடையை சந்திக்கும் போது அங்கே அப்போஸ்தலரை அவர் எழுப்புகிறார். உடனே அவர் அங்கு ஒரு நிருபத்தை அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டில் தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அவர்கள் தேவனுடைய பணி நிறைவேற்றப்பட அறைகோல் விடுத்தனர். தேவசித்தம் நிறைவேற மக்களிடம் மன்றாடினர், அழுது புலம்பினர்.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அப்போஸ்தலர்களை எழுப்பி அவர்களை நிருபங்களை எழுதும்படியாய் வழிநடத்தினார். இந்த நிருபங்கள் கொடுக்கும் செய்தி என்ன? தேவன் செயலாற்ற முடியாதவாறு இன்ன காரியங்கள் திருச்சபையில் தடையாயிருக்கிறது. இவையெல்லாம் தீர்க்கப்படும் போதுதான் தேவன் தொடர்ந்து திருச்சபை பயன்படுத்த முடியும். திருச்சபை மூலமாய் தேவன் செயல்படுவார் என்று கூறுகிறது. ராஜாக்களின் புத்தகம் ராஜ்யங்களின் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் கூறுகிறது. ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் கூறிய தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது தேசம் செழித்தது, சமாதானம் உண்டாயிருந்தது. இன்றும் இந்த சத்தியங்கள் திருச்சபைகளை, விசுவாசிகளை தட்டி எழுப்புகிறது. தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து செயல்படும் விசுவாசிகளை, திருச்சபைகளை தேவன் ஆசீர்வதிப்பார், நன்மையை கட்டளையிடுவார். ஆமேன். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வபாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.